ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். சத்து சித்து ஆனந்தம் இவை மூன்றும் உள்ளடங்கிய சொல்லே சச்சிதானந்தம். இந்த நிலையை தாங்கள் 1994 ஆண்டிலேயே அடைந்து விட்டதாக தங்களது அருளுரை பதிவு ஒன்று கூறுகிறது. இந்த சச்சிதானந்த தத்துவத்தை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அறம் பொருள் இன்பம் வீடு. அறம்னா தர்மம் பண்ணி வாழ்கிறது, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறது. பொருள்னா இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் இருக்க முடியாது. அருள் இல்லாருக்கு அவ்வுலக இல்லை, பொருளாருக்கு இவ்வுலக இல்லை. அதனால் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்திருப்பட்டுங்கிற மாதிரி உழைச்சி சம்பாரித்து அது தகுதியான வழிகளில் தான தர்மம் பண்ணி வாழ்கிறது. இது பொருள். இன்பம் அப்படிங்கிறதுனா நாட் ஓன்லி திஸ் பெட்ரூம் ரிலேஷன்ஷிப்ஸு, எல்லாத்த விட பெரிய இன்பம். இன்பத்துள் இன்பம் விழையான், துன்பத்துள் துன்பம் உருவான் இல்லைன்னு இந்த உலகத்தில் இருக்கிற சுகங்கள் மேலே ஆசையை விட்டுட்டு மற்ற பற்றி நின்று பாதமே பாவித்தேன் அப்படிங்கிற மாதிரி கடவுள் மேலே அந்த எண்ணத்தை கொண்டு போகிறது. ஆறா அவ்வாவை நீங்கற்பே நன்னிலையே பேரா இயற்கை தரும். இந்த உலகத்தில் எல்லா பொருள் மேலேயும் இருக்கிற ஆசைகள் எல்லாம் விட்டு ஒழித்த நிலையில் நமக்கு நிஜ சொரூபமான டிவினிட்டி புரிஞ்சிடும்னு அர்த்தம். பேரா இயற்கைன்னா ஒரு ஆளை பார்த்து என்ன சொல்கிறீங்க, வாட்ஸ் இஸ் ட்ரூ நேச்சர் அப்படிங்கிறீங்க. யுவர் ட்ரூ நேச்சர் இஸ் நேச்சர். அது என்ன சார் நேச்சருக்கும் ட்ரூ நேச்சருக்கு சம்மந்தம்னா, ஒரு மலை இருக்குது, காற்று இருக்குது, ஆறு இருக்குது, அதெல்லாம் இயற்கை தானே. அப்போது அதுக்கு அதனால் ஒன்றும் யூஸ் இல்லை. மலையால் மலைக்கு என்ன யூஸு, காற்றால் காற்றுக்கு என்ன யூஸு, ஆற்றால் ஆற்றுக்கு என்ன யூஸ் இல்லையா? அந்த மாதிரி நாம்ளும் வாழணும். தமக்கென வாழா பிறர்க்குரிய ஆளர். நம்மளுக்குன்னு வாழாமல் மற்றவங்களுக்காக வாழ்கிற ஒரு மனோபாவத்தை வளர்த்து கொள்வது. இதெல்லாம் செஞ்சால் நமக்கு வீடுன்னா என்ன, மோட்சம் கிடைக்குன்னு அர்த்தம். அப்போது அறம் பொருள் இன்பம் இந்த மூணுக்கு நான் கொடுத்த டெஃபினேஷன் படி நீ வாழ கற்றுக்கிட்டீங்கனாக்கா வீடுன்றது என்ன, லிபரேஷன். விடு என்ன, இந்த உலகத்தின் மேல் இருக்கக்கூடிய மற்ற பற்றின் பாதமே பாய்த்தாலும் எல்லா பற்றியும் விட்டுடணும். அகப்புற பற்றுக்கள் எல்லாம் விட்டுட்டு கடவுளை மாத்திரம் நினச்சிக்கிட்டு இருக்கிற போது உனக்கு உன்னுடைய டிவைன் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சிடும். நீ கடவுள் என்பது தெரிஞ்சிடும். நீ மனுஷன் நினச்சி ஏமாந்துக்கிட்டே இருப்பேன். அது வீடுகிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அறம் பொருள் இன்பம் இந்த மூணுத்துக்கு நான் கொடுத்த டெஃபினிஷன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகி பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. தர்மம் பண்ணுறவன் எப்படி இருப்பான்றத பல்லக்கில் உக்காந்துன்னு போகிறவனையும் அவனை தூக்கின்னு போகிற 4 பேரையும் பார்த்து தெரிஞ்சுக்கோ. தூக்கின்னு போகிறவன் ஏன் உக்காந்துன்னு போகல, உக்காந்துன்னு போகிறவன் ஏன் தூக்கின்னு போகலன்னு பாரு. அப்போ உனக்கு புரிஞ்சிடும் தர்மத்தோட பவர். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு நுணுக்கங்கள் இருக்குது. நீ நினைக்கிற மாதிரி யாரும் பிச்சைக்காரனுக்கு நாளெலாம் போடுறதில்ல. தர்மம்ன்றது பல வகைகளில் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய விஷயம். இல்லை எல்லாமே வரும். ஒரு அப்பா அம்மாவை ஒழுங்காக பார்த்துக்கிறது, நம்மளை நம்பி வந்த மனைவி மக்களை நல்லா பார்த்துக்கிறது, இந்த மாதிரி அதுக்குள்ளே இல்லாததே இல்லை. தர்மத்துக்குள்ளே இல்லாததே கிடையாது. யூ கான் பி வெரி சூஸி. ஏதோ பிச்சைக்காரனுக்கு நாளெலாம் போட்டால் எனக்கு தர்மம்லாம் வந்துச்சுன்னு நினைக்கவே தேவையில்லை. ஸோ இப்படி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வாழணும். அதனால தான் 1330 அருங்குறளும் பாயிரத்தோடே பகன்றபின் மண்ணு சபையில் புலவரோடு விட்டிருக்கலாம்னாங்க. 1330 குறள் இருக்கு இல்லையா, அதை முழுசாக யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க பெரிய சபையில் எல்லா அறிவோடும் இருக்கக்கூடிய புலவர்களுக்கு இணையானவர்கள். இப்போ அறமிதென்றுமே மரமிதென்றுமே அருகிலாத போது யாம் அருகிலாத போது தமிழ் வள்ளுவனாரின் திருக்குறளில் ஒரு சொல்லி விம்பி காட்ட மாட்டாயா அப்படிங்கிறார் கவிமணி தேசிக நாயகமில்லை. எனக்கு எது தர்மம் எது தர்மம் அதர்மம்னு புரியாத போது திருக்குறளில் ஒன்று எடுத்து கொடுத்தாலும் எனக்கு எல்லாம் புரிஞ்சிடணும்னு அர்த்தம். அதனால் நீ எந்த புக்கு படிக்கிறியோ இல்லையோ திருக்குறளில் படித்தா போகிறோம். அதில் இல்லாததே இல்லை. அறம் 3 பிரிச்சுருக்காங்க. அறம் பொருள் இன்பம் இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி வீடு அடையிறதுங்கிறது கூட அதில் இருக்குது. ஸோ ஒரு டோட்டலாக வாழ்கிறதுக்கான வழிமுறை தான் திருக்குறள்ன்றது. அதனால் கலைஞர் கருணாநிதி இருந்தார் இல்லையா, அவர் சொன்னார், எனக்கு கடவுள்ன்றது நம்பிக்கை இருக்கா இல்லையான்றதை பற்றி ஆராய்ச்சிக்கு நான் போகல, ஆனால் ஐயன் திருவள்ளுவரை நீங்கள் கடவுள்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, நான் ஒத்துக்கின்னுறேன் அப்படின்னார். அவர் அதை நான் ஒத்துக்கிறேங்கிற அர்த்தத்தில் சொன்னார். இது மாதிரி ஒவ்வொன்றுத்தில் ஒரு நுணுக்கம் இருக்கும். இப்போது இங்கே கிருஷ்ணமாச்சாரியா யோக மந்திரம்னு ஒன்று இருக்குது ராயப்பேட்டையில். கலைஞர்கிட்ட அவர் சொன்னார், நாங்கள்லாம் ஒரு ப்ரேயர் கடவுளுக்கு பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் யோகாலாம் கற்றுக் கொடுப்போம், இல்லை கற்றுக்குவாங்க. அதனால் உங்களுக்கு பிடிச்ச பெரியார், அண்ணாதுரை யாரையாவது நினச்சிக்கோங்க அப்படின்னாராம். அப்போ கலைஞர் சொன்னாராம், இல்லை சிலப்பதிகாரத்தில் ஞாயிறு போற்றுதும்னு இருக்குது, சூரியனை கும்பிடுறேன்னு சூரியனை கும்பிடுறேன், நான் அதை வேணால் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னாராம். சூரியனை பிடிச்சா எல்லாத்தையும் பிடிச்ச மாதிரி 9 கிரகங்களில் மீதி 8 கிரகத்துக்கு பவர் கொடுக்கறது சூரியன் தான். அந்த மாதிரி உலகத்தில் நிறைய விஷயங்கள் நுணுக்கமாக நீங்கள் யோசனை பண்ணுற போது எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த உலகத்தில் புதுசாக தெரிஞ்சது ஒன்றும் இல்லை. உனக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லைனாலும் உன் மூக்குள்ளே காற்று போயினே தான் இருக்கும். இஷ்டம் இருந்தாலும் இல்லைனாலும் சூரியன் சந்திரனும் அந்தந்த டைமில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். உனக்கு இஷ்டம் இல்லை, நீ குடிக்கிற எது பண்ணுறியோ இல்லையோ அதனுடைய போக்கில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை, தனக்காக மென்காற்று வீசவில்லை. காற்று அதுக்காக வீசுது, உனக்காக தான் யூஸ் ஆகுது. மழைக்குது, அது அதனாலேயே பெய்யுது, எல்லாருக்காக தான் பெய்யுது. அது தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை, தனக்காக மென்காற்று வீசவில்லை, தனக்காக சோழ நதி பாய்வதில்லை. காவேரி யார் அதுக்காக ஓடுது? உங்களுக்காக தான் ஓடுது. அந்த மாதிரி மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான். இந்த உலகத்திலே மனுஷன்தான் சுயநலம் பிடிச்சி அவனுக்குன்னு பார்த்துக்கிட்டே வாங்க, எனக்குன்றது. அதனால் பாரதிதாசன் சொல்கிறார், எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம்ன்றார். இப்போ பாரு எம்படாடி பிள்ளை குட்டிங்கன்னு நினச்சிருந்தா அது மஸ்டர்ட் கடுகு மாதிரியான மனுஷன். இப்போ எதியா கரெக்டான மனுஷன்னா, தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனி உள்ளம் தனிலென்றோ இன்பம் இன்பம். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அந்த பாவனை வருகிற போது அதுதானே ஸ்பெஷலி கிஃப்டட் விஷயம் அப்படின்னா. தாயுள்ளம், தாயை போன்ற மதர்லி கம்பேஷனட், தனி உள்ளம் ஸ்பெஷலி கிஃப்டட், அதில் தான் சந்தோஷம் வரும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம பெரியவங்க சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அறநெறிச்சாரன்னு ஒரு புக்கு இருக்குது, 14 கீழ்கணக்குன்னு ஒன்று இருக்குது. ஈவன் சின்ன விஷயம் திருக்கடுகம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே இருக்குது. இதெல்லாம் எனக்கு புரியறதில்ல பாபான்னா ஔவையார் ஆத்தி சூட்டியில் அது போகிறோம். அறம் செய்ய விரும்பு, நான் தர்மம் செஞ்சு வாழ்கிற வித்தியை கற்றுக்கோ, ஆறுவது சினம், கோவத்தை ஆறப்போடு, இல்லைனாக்கா சினமேனும் சேர்ந்தாரை கொல்லி இனமேனும் ஏமா புனையை சுடும். வெறும் ஔவையாருடைய இதுலேயே ஒரு வரியிலேயே இருக்குது. இப்படியெல்லாம் வாழணும் எல்லாமே இருக்காதுல்ல. மக்களுக்கு இதெல்லாம் ஒன்று படிக்கிறத விட்டுட்டாங்க. இங்கிலீஷ் எஜுகேஷன்லாம் வந்தப்புறம் யார் இதெல்லாம் படிக்கிறாங்க? ஒன்றும் இல்லை. அண்டு வாழ்க்கையை பிஸியாகி போயிடுச்சு. அந்த காலத்தில் இந்த மாதிரி பீப்புள் ஹேட் பிக் டைம் டு நோ ஆல் தீஸ் திங்ஸு. இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஏதோ புஸ்தக பையன் மூட்டை மாதிரி சுமந்துக்குன்னு ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலில் என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. வீட்டுக்கு வந்து இவங்க ஹோம்ஒர்க் வேறு பண்ணி தொலைக்கணும். அதுக்கப்புறம் இது ஸ்கூலில் கற்றுக்கிறதும் ஹோம்ஒர்க்கும் பத்தாதுன்னு சொல்லி டியூஷனுக்கு வேறு போகணும். பசங்கள்லாம் கழுத மாதிரி ஆகிட்டாங்க. எப்போ பாரு புக்கை தூக்கி பாதி வயசுலேயே முதுகு கூணு விடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்றைக்கி சிங்கப்பூரில் போய் பார்த்தேன்னா ஹையஸ்ட்டு சேல்ரி வந்து டீச்சருங்களுக்கு தான். மற்றவங்களுக்கெல்லாம் ஃப்ளாட்டு கொடுப்பாங்க, ஆனால் டீச்சருக்கு இண்டிபெண்ட் பங்களா கொடுப்பாங்க சிங்கப்பூரில். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு டீச்சர்ன்றவன் அதனுடைய ஆயுள் காலத்தில் ஒரு 1000-2000 நல்ல சிங்கப்பூர் சிட்டிசன் உண்டாக்க போகிறான், ஆனால் அவனுக்கு மரியாதை ஜாஸ்தின்ற ஒரு கான்செப்ட் அவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலேயன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று வீடு பேறு கிடைத்தால் கூட மறுதலித்துவிட்டு என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று வாழ்ந்தவர்கள் திருத்தொண்டர்கள் என்று சேக்கிழார் பெரிய புராணத்தில் கூறுகிறார். அப்படியானால் திருத்தொண்டர்கள் இறைவனுக்குள் இரண்டரக் கலந்ததற்கு காரணம் அவர்களது பற்றற்ற நிலையா அல்லது அவர்கள் ஆற்றிய இறை தொண்டா? காஞ்சிபுரத்து பக்கத்தில் கூரம்னு ஒரு ஊர். அந்த கூரத்திலிருந்து கூரத்தாழ்வான்னு ஒருத்தன் பிற்காலத்தில் பெரிய வைணவ மதாச்சாரியன் தான் வந்தான். அவர் ராமானுஜருடைய சித்தாந்தங்களால் கவரப்பட்டு, இனிமேல் நம்ம குடும்ப வாழ்க்கைலாம் வேணாம், நம்ம சொத்து பத்தெல்லாம் வந்து தானம் பண்ண சொல்லிவிட்டு நம்ம வந்து ராமானுஜரோட போயிடணும் அப்படின்னு கிளம்பி வராங்க. போகிற வயலில் இந்த அம்மா இப்படி திரும்பி பார்த்துனே வருது. கேட்குற, நம்ம தான் எல்லாத்தையும் விட்டு வந்துருக்கிறோமே, நீ என்னத்தை பார்க்குறேன்னு. இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ வசதியாக இருந்தவர், அதனால் நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஒரு தட்டு நான் ஒழிச்சு கொண்டாந்துக்கிறேங்கன்னு புடவைக்குள்ளே காட்டுறாவோ. இப்போ கூட உனக்கு வந்து கோல்டுக்கும் இதுக்கும் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார்னா, மண்ணு பொண்ணு ரெண்டையும் ஒன்றா தான் வாங்குவாங்களாம். வீடும் வேண்டா விருப்பில்லர், மோட்சம் கூட வேணான்னுவாங்களாம். இன்னுமா உனக்கு அந்த ஆசை போல, தூக்கி போடாத, எம்பினால வா அப்படின்னு சொன்னாலும்.
அதே மாதிரி ராமானுஜர் கூட திருச்சியில் இருந்தபோது ஒரு ஒரு பணக்காரன் அவன் ராமானுஜரால் கவரப்பட்ட நிலையில், எப்படி கவரப்பட்டாங்கிறதுக்கு ஒரு உபகதை இருக்குது. ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் காவிரி கரையில் குளிச்சின்னு இருக்கார், அவங்க சிஷ்யங்கள்லாம் குளிச்சுன்னு இருக்காங்க. அப்போ ஒரு காட்சியை பார்க்குறாரு. ஒருத்தன் என்ன பண்ணுறான், அவன் மேலே இருக்கிற துண்டை கீழே விரிப்பான், கையில் இருக்கிற கொடையை இப்படி பிடிச்சிக்குவான். அவன் பொண்டாட்டி அதில் நடந்து வருவான், அவன் கையில் கொடையை கொடுத்துட்டு இதை தூக்கி முன்னால் போடுவான், திருப்பியும் கொடையை பிடிச்சிக்குவான். ராமானுஜர் கேட்க என்ன நடக்குது? இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து உலகத்திலேயே அழகி, அவன் மேலே சூரிய வெளிச்சம் பட்டு அவள் கருப்பாயிடக்கூடாதுன்றதுக்காக நான் இப்படியெல்லாம் கட்டி காப்பாற்றின்னு இருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், இதை விட அழகான ஒரு விஷயத்தை நான் காட்டுறேன், நீ மாறிடுறியா அப்படின்றார். இருக்கவே முடியாதுண்ணா. அவனை நேராக கூட்டின்னு போகிறார், ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் கூட்டின்னு போகிறார். அங்கே பார்க்குறான், பச்சைமா மலை போல் மேனி, பச்சையாக ஒரு மலைகிற மாதிரி ரங்கநாதர் படுத்துனுக்கிறார். பவள வாய், கமலச்செங்கன், தாமரை மாதிரி கண்ணு, பச்சைமா மலை போல் மேனி, பவளவாய் கமலச்செங்கன், அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே இன்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவரின் வேண்டே நரங்கமா நகர் உள்ளானே. அதை பார்த்த உடனே இதை விட அழகு உலகத்தில் எதுவுமே கிடையாது, நான் இனிமேல் எனக்கு மந்திரி வேலைலாம் வேணாம், உங்கள்கிட்ட சிஷியனாக வந்துடுறேன்ட்டு அந்த ஆள் எல்லாத்தையும் ஒட்டி இவர்கிட்ட வந்துடுறோம். மற்ற சிஷியங்களுக்கெல்லாம் ஒரே பொறாமை, யாரோ ஒரு வசதியானவன் கவர்மெண்ட் வேலையை விட்டு வந்த உடனே நம்ம குரு புத்தி கெட்டு போச்சு அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதனால் இவங்கெல்லாம் துணிச்சு இந்த கோமனை தானே வச்சுருப்பானுங்க, அதெல்லாம் காய போட்டுக்கிறாங்க. ராமானுஜர் ஒரு சிஷியனை கூப்பிட்றாரு, எல்லா கோமன துணியும் நல்லா கிழிச்சிட்டு வா அப்படின்றார். அவன் போய் எல்லாம் கிழிச்சிட்டு வந்துடுறான். எல்லோரும் மண் அள்ளி போடுறாங்க, எங்கிட்ட இருந்ததே ஒரு கவ்வியான துணி தான், இது கூடவா இந்த நாட்டில் பொறாம பிடிச்சி கிழிப்பாங்க ஆய்வுன்னு சொல்லி திட்டுறாங்க எல்லாரும். ராமானுஜர் ஒன்றுமே தெரியாத மாதிரி பார்த்துன்னு இருப்பார். ஆன உடனே அந்த ஆளை கூப்பிடுவார். அவன் பேர் பிள்ளை உரங்கா வெள்ளிதாசன், மந்திரியாக இருந்து எல்லாத்தையும் விட்டு வந்தான்ல, அவன் ஒய்ஃப் பேர் பொண்ணுத்தாய். அவங்ககிட்ட சொல்கிறாரு, ஒரே ஊரில் கொஞ்சம் வேலை இருக்குது, நீ போயிட்டு வா அப்படின்னு. அவன் சரின்னு கிளம்பிடுறான். அப்போது 2 சிஷியங்களை கூப்பிட்றாரு. அவனை நான் ஒரே ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன், அவன் ஒய்ஃப் இன்றைக்கி தனியாக படுத்துன்னு இருப்பா, அவள் தூங்கினுக்கிற போது அவள் காதில் இருக்கிற 2 வைர கம்மலை திருடின்னு வந்துடுங்க. இவங்களுக்கு ஏற்கனவே டவுட்டு, இந்த ஆள் கெட்டுப்பட்டான் சாமியார் பழைய மாதிரி இல்லைன்ட்டு. சரின்னு போகிறாங்க. அந்தம்மா காதில் இருக்கிறத காட்டுறாங்க. அவன் கழுக்கிறத பார்த்த உடனே பாவம் அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி படுக்கிறான் அந்தம்மா, இந்த காதில் இருக்கிறதையும் திடீர்னு போட்டோன்னு சொல்லிட்டு. இவங்க பயந்து போய் ஓடி வந்துடுறாங்க. மறுநாள் காத்தால் ஒரே போய் இந்த கணவன் வரான். வந்துட்டு, சாமி இவ கூட நான் இனிமேல் குடும்பமே நடத்த மாட்டேன் சாமி அப்படின்னு. ஏன்பான்னு, யாரும் நாமம் போட்ட வைஷ்ணவங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ கம்மலை எடுத்துன்னு போகலான்னு வந்திருக்காங்க, இவ திரும்பி படுத்ததுனால அவங்க ஒரு கம்மலோடு போயிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பாதைக்கு எனக்கு மனைவியாக இருக்காள், 2வது கம்மலை ஏன் கொடுக்கலன்னா. அவங்களெல்லாம் கூப்பிட்டாரான், நீங்கள் கீஞ்ச கோமலத்துக்கு திட்டி சாபம் விடுறீங்க, அவன் 2வது கம்மலை எடுத்துன்னு போகலையேங்கிறான், அவங்க 2 பேரில் யாருக்கு பக்குவம் இருக்குன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னா. அது மாதிரி மகான்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய சிஷ்யர்களை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஒரு ஹையர் லெவலுக்கு போன பின்னால் உனக்கு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. யாதனின் யாதனின் நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் அதனின் இளன், எதுவுமே வேணான்னு ஏன் விட்டுட்டானோ, வேண்டின் உண்டாக துறக்க துறந்த பின் யாண்டும் இடும்பையில். உனக்கு இந்த உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் வேண்டும் என்று சொன்னால் துறக்க எல்லாத்தையும் விட்டுரு. இஃப் யூ வாண்ட் டு லிவ் டோட்டலி யூ ஹவ் டு லீவ் டோட்டலி. லிவ் டோட்டலி மீன்ஸ் லீவ் டோட்டலி. வேண்டின் உண்டாக துறக்க துறந்த பின் யாண்டும் இடும்பை இல்லைன்னா உனக்கு அதுக்கப்புறம் எதுவுமே உன்னை பாதிக்கிற விஷயம் உலகத்தில் இருக்கவே இருக்காதுன்னு அர்த்தம். அந்த நிலை வரும், தானாக வரும். இப்போ புத்தர் இருந்தார், அவர் பெரிய ராஜா, அழகான பொண்டாட்டி, மகன், எல்லாத்தையும் ஒரு நாளில் விட்டுட்டு அவர் எதுக்கு ஒரு ஜனங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி போய் புத்தன் ஆகிட்டு திரும்பி வரலையா இல்லையா? எல்லாத்தையும் விட முடியுமா? அவர் எவ்வளோ பெரிய நிலையில் நேபாளுக்கே கிங்காக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் விட்டு ராவை போயிட்டு தேடி தேடி அலைஞ்சி கடைசியில் கபில வாஸ்துவில் போதி மரத்தடியில் உட்காந்து ஞானி ஆகிட்டு திரும்பி வர்றாரா இல்லையா? முடியுதா இல்லையா? அந்த மாதிரி முடியுது இல்லையா? ராமானுஜர் இருக்கார், அவர் எல்லாத்தையும் விட்டவர் தான். அவருக்கு கல்யாணம் ஆகியிருந்தது, தஞ்சமாம்பாள்னு பேரும். இங்கே காஞ்சிபுரத்தில் வரதராஜசாமி கோயிலில் அவர் திருப்பணி பண்ணிகிட்டு இருந்தார். அவர் நினைக்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் இல்லை. அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் அடங்கப்படாரி, ஜாதி புத்தி ஜாஸ்தி.
அதனால் இவர் வந்து தான் உருப்படலாங்கிறதுக்காக அவருடைய குரு வந்து நான் பிராமின். ராமானுஜருடைய குரு யாதவ பிரகாசர். அந்த காலத்தில் வைஷ்ணவத்தில் எல்லா ஜாதிக்காரங்களும் ஆச்சாரியனாக இருக்கலாம், அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சால் போகிறோம். யாதவர்னா இதெல்லாம் இருக்கு, யாதவ கமெண்ட் அதில் இருந்தான். ஸோ யாதவ பிரகாசர் இவருடைய குரு. இவர் இன்னும் கொஞ்சம் யாராவது நல்ல குரு கிடைப்பாங்களான்னு அழிஞ்சுன்னு இருந்தார் வாழ்நாள் பூரா. எதுக்காக அழிஞ்சிருந்ததுக்கு ஒரு கதைக்குது. அந்த குருக்கு வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுனுக்குறாங்க குளிக்கிறதுக்கு சிஷ்யங்கள்லாம். அப்போ இவர் குருவோட மூஞ்சி மேலே கண்ணிலேருந்து, அதாவது ராமானுஜர் இவருக்கு எண்ணெய் தேய்க்கிற போது ராமானுஜர் கண்ணிலேருந்து விழுற கண்ணீர் விழுது. இவர் பாட்டு ஏன்டா அழுகுற அப்படின்னாராம். நீ காலையில் நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்க, அதில் வந்து பெருமாளுடைய கண் குரங்கு டாய்லெட்டு போன பின்னால் அதுக்கு பின்னால் இருக்குமே ஷிட்டு, அந்த மாதிரி இந்த மலம் போகிற இடம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னீங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெருமாளுடைய கண் சூரியனை பார்த்து மலர்ந்த தாமரை மாதிரி இருக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கலாமே. நான் ராமன் சொன்னது கரெக்டு தானே. இவன் எவ்வளோ குறுக்கு புத்தி பிடிச்சவனாக இருந்தாக்கா இவனுக்கு அது ஞாபகத்துக்கு வருது. அதனால் படவா ராஸ்கல் எனக்கே நீ கற்றுக் கொடுக்க பார்க்குறியான்னு காசி யாத்திரை போகலான்னு கூட்டின்னு போய் ஒரு இடத்துல இந்த ஆளை அவ்வளோன்னு விட்டுட்டு செத்து போட்டோன்ட்டு வந்துடுறான். அந்த ஆள் எவ்வளோ நல்ல குரு. நானே உனக்கு பாரு மசாலா தோசை கொடுத்து உட்கார வச்சு நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லிடுங்க. அப்போ பெருமாளும் தாயாரும் ஒரு காட்டில் இருக்கிற வேடச்சி மாதிரி வராங்க. வந்து அங்கே ஒரு கிணறு இருக்கு, அதுலேருந்து தண்ணி கொண்டாந்து கொடுக்குறியான்னு. ராமானுஜர் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாரு. குடிச்ச உடனே கண்ணை மூடுங்கிறாங்க. இவர் கண்ணை மூடின உடனே பார்த்தா எங்கேயோ காட்டில் விட்டுட்டு வந்த குரு இவர் ராமானுஜர் கரெக்டாக காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில் வாசலில் நிற்கிறார். அப்போது அந்த பெருமாளும் தாயாரும் அந்த மாதிரி வந்தாங்க, வேடச்சியாக வந்து அவர் கொடுத்தாங்க. ஆனால் ராமானுஜர் தீர்த்த கைங்கரியம் பண்ணியிருந்தார் கடைசி வரைக்கும். வாயில் துணி கட்டிக்கின்னுட்டு தலையில் துண்டு வச்சுக்கின்னு போய் தண்ணி கொண்டாந்து திருமஞ்சனம்னு வாங்க வைஷ்ணவத்தில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு தண்ணி கொடுத்துன்னு இருந்தார். அந்த அளவுக்கு ஒரு உத்தமான அவருக்கு வைஃப் நல்லவோ கிடையாது. அதனால் இவர் அனுப்புகிறார். திருக்கட்சி நம்பிகள்னு ஒருத்தர் இருந்தார். திருக்கட்சி நம்பி ரொம்ப பெரிய நிலை, அதாவது ஒரு கோயில் மூடுற போது என்னை உள்ளே வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு வரான். எதுக்குன்னா பெருமாள் நெருப்புலேருந்து வந்தவர், அவருக்கு வேத்து கொட்டும், என்னை உள்ளே விட்டு போங்க, ராத்திரிலாம் நான் விசரணுன்னாரான். நிஜம், அவங்க சரியான லூஸ் ஆகிறான்னு விட்டு போட்டாங்க. அந்த அளவுக்கு பெரிய நிலை. அது இதெல்லாம் ஒரு உபகாதுக்குது. நகை காணாமல் போகுது, அவரை வச்சு அடிக்கிறாங்க. அதெல்லாம் சுருட்டுமா எல்லாம் உனக்கு மண்டை வச்சிடும். ஒரு நாள் பெருமாள் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. எப்படி காஞ்சியில் மகா பெரியவர் இருந்தால் அவர் சிஷ்யனை கேட்பார்ல, ஸ்ரீகண்டா இன்றைக்கி என்ன விசேஷம் காஞ்சிபுரத்துலன்னு கேட்பார்ல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவர் கேட்குறாரு இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு. யார்? வரதராஜ பெருமாள் இவர்கிட்ட கேட்குறாரு. இவருக்கு ஆச்சரியம், என்னடா ஊரில் உலகத்தில் எல்லாரும் பெருமாளை வந்து இப்படி ஜெகஜோதியாக கும்பிட்றாங்க, பெருமாள் நம்மக்கிட்ட ஏதோ மனுஷனுக்கு பேசுகிற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு. ஆமாம், நீ ஏன் பேசின அப்படின்னு. நானும் பெருமாள் சிச்சின்னு சொன்னாரான், நீ வீசின அதனால் நான் பேசினேன்னாரான். நீ எனக்கு விசிறின்னு இருக்கு இல்லையா, நீ வீசின அதனால் நான் பேசினேன்னு. அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ். ஸோ அவரை கூட்டின்னு வர்றார் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு. வந்து அவன் எதுவும் சூத்துறேன் அவனுக்காக எதுக்குன்னு சொல்லி 11 மணிக்கு போட்டு அந்த ஆள் சாப்பிட்டு போன உடனே எச்சரிலாம் தள்ளி விட்டுறான். ராமானுஜர் ஏன் கூப்பிட்டாரு? அந்த வித்தகராகிய வேடத்தர் உண்ட ஊன் அரியன்மால் உண்ட வண்ணமாம். ஒரு சித்த புருஷன் சாப்பிட்ட எச்சகுது இல்லையா, அதில் கொஞ்சம் சாப்பிட்டா கூட பிரம்மா விஷ்ணு சவன் சாப்பிட்டதுக்கு உனக்கு பிரசாதமாக அது. அதுக்காக அவர் பிரசாதத்துக்காக வரார் ராமானுஜர். இவன் அவனும் சூத்துறேன் தள்ளி போட்டேன்னா. இது ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி பெரிய நம்பிகள் அவங்க ஒய்ஃப் 2 பேரும் நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டின்னு வந்து விட்டு போகிறார். இப்போ திரும்பி வர்றதுக்குள்ளே அவங்க 2 பேரும் காணும். என்னன்னா கிணத்துல தண்ணி சேர்ந்து வச்சு எனக்கும் அவர் பொண்டாட்டிக்கும் ஒரு சண்டை வந்தது, அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னாலும். இதுக்கு நடுவில் ஒரு நாள் ஒரு ஆள் வருவோம், வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு வருவோம். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன் தான தர்மம் பண்ணி வாழணும். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் என்ற துணை. குடும்பத்தில் இருக்கிறவன் 3 பேருக்கு உதவி செய்கிறான். ஒன்று இறந்து போனால் அவங்க பெரியவங்களுக்கு திவசம்லாம் வைக்கிறதுக்கு, இன்னும் சாதுக்கள் சன்னியாசிகள் ஏழைங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்காக, தன்னுடைய குடும்பத்தை பார்க்குறேன். இந்த மாதிரி 3 பேருக்காக அவன் இருக்கான்ற மாதிரி.
ஒரு ஆள் வந்தால் இல்லைன்றா. இவர் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா எல்லாங்குதாங்க. சரி இவ்வளோ வச்சுக்கிட்டு நமக்கு பாவம் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழித்து அதே ஆளை கூட்டின்னு வர்றார். ஒரு மாட்டு வண்டி, புடவை, வேஷ்டி எல்லாம் கொடுத்து, கையில் காசு கொடுத்து அந்த ஆள் வரான். வந்த உடனே, அம்மா உங்கள் மச்சினனுக்கு கல்யாணமா, அப்பா வந்து வண்டி காசெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு. என்றைக்கு இல்லாமல் ராமானுஜர் வீட்டுக்கு வர அன்றைக்கி கால் கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்குறா, அவர் சாப்பிட்ற போது பக்கத்தில் உட்காந்து விசிறா. அப்படி இவர் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கார் ராமானுஜர். ஒரு விஷயம் அப்படின்னா என்னென்னு, அவங்க மச்சானுக்கு கல்யாணமா, அப்பா வண்டி காசெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார், வசெல்லாம் கொடுத்துருக்காரு, நம்ம கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னாலாம். ராமானுஜர், ஆஹா எவ்வளோ நல்ல விஷயம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது கோயிலில், 2 நாள் கழித்து நான் வந்துடுறேன், இன்றைக்கே கிளம்பி போன்னு. அவள் இப்படி போனோடனே அவர் இப்படி போய் மொட்டை போட்டு சாமியை விட்டார். அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா அவர் மனைவியை சந்தித்ததா சரித்திரமே கிடையாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்கும் வாழ்க்கையில். ஏதோ ஒரு காரியங்கள் கடவுளாக அவங்கள தடுத்தாற் கொள்ளுகிற போது சில நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும். காட் ஹேஸ் மாஸ்டர் பிளான்ஸ் ஃபார் யூ. உனக்கு புரியாமல் போகலாம், ஏன் ஒரு விஷயம் நடக்குதுங்கிறதெல்லாம் உனக்கு புரியாமல் போகலாம். ஸோ வாழ்நாள் பூராமும் ஒரு அறிஞ்சினே தான் இருந்தார், நல்ல குரு கிடைக்கல. ஆனால் அவருக்கு நல்ல சிஷ்யங்க கிடைச்சாங்க. ராமானுஜர் கிடைச்ச ஒவ்வொரு சிஷ்யனும் ஜெம்ஸ் தான். முதலியாண்டான் ஒரு மாதிரி, கோவிந்தப்பட்டன் ஒரு மாதிரி, கூரத்தாழ்வான் ஒரு மாதிரி, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, எல்லாம் ஜீனியஸ். அப்படியெல்லாம் இருந்தவங்கெல்லாம் இருந்தார்கள். இப்போ இந்த கேள்வி என்ன, அவங்களோட பற்றற்ற நிலையா இல்லை இறை தொண்டா? பற்றற்ற நிலைங்கிறது வேஷம் கிடையாது. இப்போ நான் இருக்கேன், எனக்கு பணம் இருக்குது, நான் துணியெல்லாம் வாங்கி 25 வருஷம் ஆகுது, ஆனால் என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குது, எவ்வளோ கொடுத்துன்னே தான் இருக்கேன். அண்டு இப்படி பற்றற்ற நிலையில் இருக்க முடியும். எல்லாம் இருந்து எது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நிலையை அடையிறது சாத்தியம்தான். என்ன, பணம் இருக்குது அண்டு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன், பணத்தை வச்சு எனக்கு செலவே கிடையாது, சாப்பாடு எனக்கு ஒரு இவங்க வீட்டிலேருந்து வருது, தீர்ந்து போச்சு, அதுக்கு முன்னே யார் வீட்லேயும் வந்து இருந்தது. ஸோ சாப்பாடு எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அண்டு ட்ரெஸ்ஸு நான் தான் சொல்கிறேனே, என்கிட்ட இருக்கிறதே போகிறோம், இனி எவ்வளோ நாள் வேணுனாலையும் ஓட்ட முடியும். ஸோ எதுவுமே தேவையில்லை, ஆனால் இருக்குது, என்கிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது பாசிபிள் தான். இது வந்து ஜனகன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிலை இருந்தார். ஜனகன் எவ்வளோ பெரிய ராஜா, ஆனால் அவர் சன்னியாசி மாதிரி இருந்தார். ராமானுஜர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் சன்னியாச வாழ்க்கை தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். ஆதிசங்கரர் பெரிய பெரிய ராஜாலாம் அவருக்கு சிஷியர்கள், ஆனால் அவர் ஒரு சன்னியாசியை தானே சுற்றின்னு உட்காந்துருந்தார், பிக்ஷாவந்தனம் பண்ணிட்டு உட்காந்துருந்தார். பரமாச்சாரியார் எவ்வளோ பெரிய ஆள், அவர்கிட்ட போனவங்கெல்லாம் கோடீஸ்வரன் ஆகிப்படுறான். அவர் வந்து திராட்சை பழ சத்துமம் சாப்பிட்டுட்டு அப்படி தானே உட்காந்துன்னுக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் இருக்குது. அது வந்து தானாக தான் வரும். வெள்ளரி பழம்னு வாங்க, அது தானாக காம்பு கண்டு கீழே ஊந்துடும். அந்த மாதிரி தானாக பற்று போகிற ஒரு நிலை இருக்குது வாழ்க்கையில். நீயா அதை விட முடியாது. நீயா விடுற போது இன்னும் எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மயான வைராக்கியம்னு வாங்க. ரோட்டில் யாரோ ஒரு பணத்தை பார்க்குற போது நமக்கு ஒரு பிடிவாதம் வரும், நம்மளுக்கும் இந்த மாதிரி என்றைக்கான வந்துடும் போல இருக்குதுன்னு சொல்லி. ஒரு நாள் 6 நாளைக்கு கொஞ்சம் இருப்பேன், இந்த உலகம் நிலையில்லாததுன்னு ஃபிலாசபி பேசிக்கின்னு இருப்பேன். அடுத்த நாளே நீ பழைய குருடி கது தேடின்னு வழக்கம் மாதிரி ஆகி போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நிஜமான வைராக்கியம் வரணுன்றதுக்கு ஒரு பிராப்தம் இருந்தால் வரும். ஜாதகம் ஒரு காரணம் இல்லை. இது முன்பிறவிகளில் உன்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் நீ நிறைவேற்றி இருக்கணும். ஆசா நுகழும் துகுளாயினபின் பேசா அனுபூதி பிறக்கும். அப்படி வந்தால் வீடும் வேண்டா விருப்பிலராயினார்னு, மோட்சம் கூட வேணாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலை இருக்கும். இப்போது சனத்குமார மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். பிரம்மாவுக்கு பிறந்த 4 பசங்களில் அவர் ஒருத்தர். அவர் அப்படியே உட்காந்து ரிஷி பிண்டம் நாத்து தங்காதுன்னு பிறந்த உடனே தவத்தில் உட்காந்துட்டார். அவர் 1000-2000 வருஷம் ஆனோடனே சிவபெருமான் எதிரில் வர்றாரு. வந்து உனக்கு என்ன வரம் வேணுன்றார். அவர் கண்ணு திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். அவர் சொல்கிறார், நான் அவனை கூப்பிடவே இல்லை, நீயா எதிரில் வந்து நின்று வர வேணுமான்ற, அப்போ உனக்கு எங்கிட்ட இது வேலை ஆகணும் போல இருக்குது, கேளுன்னாரான். சிவன் சிரிச்சுக்கிட்டு, பிரம்மாவுக்கு இவ்வளோ நல்ல பிள்ளை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தடவை நீ பிள்ளையாக பிறக்கணும்பான்னு. சரி, தேவ அசுர யுத்தம் நடக்குமா, அப்போ நான் தேவர்களுக்கு சேனாதிபதியாக வருவேன்னு பிரம்மா சொல்லியிருக்காரு, அப்போது நான் அவனுக்கு பிள்ளையாக வரேன் அப்படின்னாரான். யார்? சனத்குமார் ரிஷி. அந்த சனத்குமார ரிஷி தான் முருகர். சிவனையும் வரங்கேட்டு பிள்ளை வேணும்னு சொன்னதுனால அவர் ரிஷியாக இருந்தவர் தான் வந்தார். நீ பார்க்குற எல்லா கடவுளும் ரிஷிகள் சித்தர்கள் தான். ரிஷ்ய சிருங்க மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் பிள்ளையார்.
சனத்குமார மகரிஷி இல்லையா, அவர் தான் முருகர். இப்படி நீ பார்க்குற எல்லா கடவுளும் கூட இந்த உலகம் தோன்றிய காலத்தில் இருந்த பெரிய ரிஷிகள். இப்போ நாரதர்னு சொல்கிறீங்க இல்லையா, அனுமார்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூட பெரிய நிலையை அடைந்த மகா தபஸ்விகள். இந்த உலகத்தில் நாரத மகரிஷி பிரகலாதனாக வராரு. ஏன்னா இரண்ய கசுப்புக்கு அந்த நாராயணன் மேலே வெறுப்பு இருந்தது, அதனால் அவரே வராரு, இதெல்லாம் பண்ணுறாரு. எல்லாருக்கும் ஒரு ஒரு காரணம். அதனால தான் ரிஷி மூலம் நதி மூலத்தை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாத அப்படிங்கிறது. யார் எதுவாக வருவாங்கலாம் சொல்லவே முடியாது. அண்டு இங்கே மயிலமலை பக்கத்தில் பாலாலய சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். மயிலம் கோயில் இல்லையா, அதில் முருகனுக்கு பக்கத்தில் சிவசமாதி ஒன்று இருக்கும், காசி விஸ்வநாதர்னு சொல்லுவாங்க. அது அவர் பாலாலய சித்தர். பாலாலய சித்தர் யார்? சங்கு கர்ண தேவத்தை. சங்கு கர்ண தேவத்தைன்ற கர்ணம்னா காது, சங்கு மாதிரி காது இருக்கக்கூடிய ஒரு மகானவர் ரிஷி, அதுதான் பாலாலிசர். சங்கு கர்ண தேவத்தை சிவன் பற்றி ரொம்ப பெருமையாக நினைப்பார், பெருமாளை திட்டுவார். அதனால் சிவனுக்கு கோபம் வருது, நீ யார் அவரை பற்றி குறை சொல்கிறதுக்கு, அதனால் நீ பத்ரிகாசிரமத்தில் போய் வாட்ச்மேன் வேலை செஞ்சிரு நாராயணங்கிட்ட, அப்போ தான் உனக்கு நல்ல புத்தி வரும்னு பத்ரிநாராயணன் கோயிலில் இன்றைக்கி வந்து சேத்திர பாலகர்னுவாங்க, அது சங்குகர்ண தேவதை தான். அந்த சங்குகர்ண தேவதை தான் இங்கே மயிலமலையில் பாலாலி சித்திரம் வந்தார். பாண்டிச்சேரி கடற்கரையில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. 12 வயசு பாலகனாகவே பிறக்கிறார் அவர். அப்போது பையன் கஷ்டப்படுறானேன்னு வள்ளி தேவியான வராங்க பூமிக்கு. வந்துட்டு முருகன்கிட்ட சொல்கிறாங்க. முருகன் சொல்கிறான், ஐயோ சிவன்கிட்ட சாபம் வாங்கின்னு வந்த ஆள், நான் ஏதாவது பண்ணால் சிவன் என்ன பனிஷ் பண்ணுவாருன்ட்டு. அப்போ இன்றைக்கி மயிலமலை இருக்கு இல்லையா, அதில் ஒரு குகைக்குள்ளே போய் பாலாலி சித்தர் தவம் பண்ணியிருக்கிறாரு. வள்ளி தேவியான அவங்க 2 பேரும் அம்மா மாதிரி அவரை பார்த்துக்கிட்டு சமைச்சு போட்டுட்டு அவர் கூட உட்காந்துன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் முருகர் அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு. உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்றார். எனக்கு நான் வந்த கைலாசத்துக்கு திருப்பி போகணும் அப்படிங்கிறார். சரி, தவம் செஞ்சுட்டு நீ இதை பரப்புறதுக்கு வந்திருக்க, சைவ சித்தாந்தத்தை பரப்புறதுக்காக வந்திருக்க, அதனால் அதை பண்ணுன்ட்டு. அப்போ பொம்மப்புற ஆதீனம்னு மயிலமலையில் ஒன்று இன்றைக்கு கூட இருக்குது, தமிழ் வேத பாடசாலை எல்லாம் இருக்கும், அதை பரப்பிட்டு நீ எங்ககிட்ட வரலாம் அப்படின்னா. ஸோ அந்த வேலை ஆன உடனே சிவங்கிட்டிருந்து வந்தாள், சிவங்கிட்டியே போ அப்படின்னு முருகனுக்கு ரைட் சைடில் காசி விஸ்வநாதருடைய லிங்க பரிசு பண்ணி அதுக்குள்ளே அவருடைய ஆத்மா இருக்குது. அப்போது சங்கு கர்ண தேவதையாக இருந்தது, ராகவேந்திரராக பூமியில் வந்தது, வியாசராயராக உலகத்தில் வந்தது, பாலாலய சித்ரா வந்தது, பத்ரிநாதன் கோயிலில் லெஃப்ட் சைடில் சேத்திர பாலகராக இருக்கிறது, எல்லாம் ஒரே ஆள் தான். உலகத்தில் 2வது விஷயம் இல்லை, ஏகைவ சத்தியம். 2 2 4, யார் கூட்டினாலையும் 4 தான் வரும். இப்படி உங்களுக்கு புரியாத பல விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு மைண்டில் கமிட் ஆகிடுறீங்க, ஒரு குறிப்பிட்ட கடவுளை பிடிக்கும், இல்லை ஒரு குறிப்பிட்ட சாமியாரை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸ்ரீடி பாபாவை பிடிக்குங்கிறவங்களுக்கு சத்யசாயை பிடிக்காது. இந்த மாதிரி அவங்கவுங்க இன்னும் எல்லாத்தையும் அளந்து பிடிச்ச மாதிரி இவங்க ரூல்ஸ் எல்லாம் பேசின்னு இருப்பாங்க. அவர் சரியில்லை, இவர் சரியில்லைன்னு. உனக்கு என்ன தெரியும், நீ இதெல்லாம் அழைச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அவனவனுக்கு ஒரு வேலை இருக்குது, அவன் அந்த வேலையை அவன் செய்துட்டு போகிறான், நீ உன் வேலையை பாரு, உனக்கு என்ன யாரும் இல்லை இல்லையா. ஸோ ஒரு 100 வருஷம் இருக்கிறது இன்றைக்கெல்லாம் பெரிய விஷயம் ஆயிடுச்சு இல்லையா. அவங்கெல்லாம் 3000 வருஷம் 4000 வருஷம் தவத்தில் இருந்த மகான்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் வயசு ஒன்றே தான், எல்லாருடைய நாடி துடிப்பும் ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை லேப்டாப் தான். அந்த மூச்சு யார் அடக்கிறாங்களோ, இப்போ உங்கள்கிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்குது, நீ பேசினே இருந்தால் சார்ஜ் இறங்கிடுது, இது சார்ஜ் போட்டு பேசுகிறேன்ற. அது மாதிரி யார் அவங்க உடம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களால லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இவ்வளோ தான் ரகசியம். இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரே ஆயுஸ் தான் உலகத்தில். ஸோ பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி இதானே. இறை தொண்டர்களோட பற்றற்ற நிலையா இல்லை தொண்டா? தொண்டுன்றது பற்றற்ற நிலை வந்தால் தானே செய்ய முடியும். நீ உன் பொண்டாட்டி, உன் பிள்ளை குட்டி, உனக்கு பேங்க்கு அக்கௌண்ட்டு, சொத்து, காருன்னு பார்த்துன்னுக்கிற வரைக்கும் நீ எங்கே மற்றவங்களுக்கு செய்வ? பற்று அற்ற நிலை வந்தால் தான் நீ தொண்டே செய்வ. அதனால் போத் ஆர் இன்டர்லிங்க். பற்றற்ற நிலை தான் எல்லாத்துக்கும். பற்றுக்க பற்றற்றான் பற்றினை, அப்பற்றினை பற்ற விடற்கு. அவ்வளோதான். அந்த பற்ற விடுறதுக்காக ஒன்று பிடிக்க வேண்டியிருக்கும். அதாவது ஒரு மரம் பர்வத மலை மாதிரி ஏதோ ஒன்று ஏறுற, அப்புறம் இப்படி கடப்பாரை படித்து எடுத்து போயிருப்பாங்க, நீங்கள் கூட போகலாம், ஆனால் தண்ணி கஷ்டம், அங்கே நான் போய்க்கிறேன். ஸோ இப்படி கடப்பாரை பிடிக்கணும்னா ஒரு கை விட்டு தான் ஆகணும், அப்போ தான் இந்த கை இன்னொரு கடப்பாரை பிடிக்கும். அதனால் இந்த உலகத்தில் நீ பற்ற விட்டுக்கினே போக வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வரும். அதாவது அற்றது பற்றெனில் உற்றது வீடு,
மோட்சம்ன்றது என்னென்னா பற்று போன பின்னால் வர்றது. உங்கள்கிட்ட ஒரு 1,00,000 ரூபா இருக்குது, அதை நீ 1 ரூபா நோட்டாக வச்சுருந்தா எவ்வளோக்கும்? 10 ரூபா நோட்டாக மாற்றினா கம்மியாகும், 1000 ரூபா நோட்டாக மாற்றினா இன்னும் கம்மியாகும். பேசாமல் பேங்க்கில் போய் ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு டிடி வாங்கி வச்சுக்கினேன்னா ஜோபியில் இருக்கும். அப்போது அந்த 1,00,000 ரூபா தூக்கின்னு போகிறதுக்கு ஒரு டிடி வச்சுக்கோ. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசைகளையும் கடவுள் மேலே பற்றுங்கிற ஒரு டிடியாக மாற்றிக்கோ, ஒரே ஒரு ஆசையாக மாற்றிக்கோ. எப்படி ரமண மகரிஷி காது கடுக்கன்னு அடமானம் வைக்கிறார் விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு. நம்ம தான் திருப்பி வர போகிறது இல்லையே, அந்த அடமான ரசி தயிர் கொடுத்ததையும் கிச்சு போட்டார். அந்த மாதிரி கடைசியில் கடவுள் மேலே இருக்கிற ஆசையும் விட்டுரு. ஈசனோடு ஆயினும் ஆசை அருமேன், ஏன்னா ஆசானுகளும் துகளாயின பின் தான் பேச அனுமதி பிறக்கும். இப்போ லாஸ்ட்டில் கடவுள் மேலே இருக்கிற ஆசை கூட விட வேண்டியிருக்கும். இயேசுநாதர் இருந்தார், அவர் எவ்வளவோ கண்ணில்லாத கண்ணு கொடுத்தாரு, முடம் நடக்க வச்சார், பேபிசா ஓடினார், சத்தவன் எழுப்பினார், எல்லாம் தான் போனார். நிஜானங்க 12 பேர் அவர் கூட இந்த அப்போஸ்தலர்ஸ் அவரையே காட்டி கொடுத்துட்டானுங்க. ஒருத்தன் கோழி கூவுறதுக்குள்ளே 3 தடவை இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்றான். இன்னொருத்தன் சிலுவை தழும்போடு வந்து பின்னால் காட்டணும் போது கூட நம்ப மாட்டேன்னு சொன்னான், டவுட்டிங் தாமஸு. இவன் பீட்டர் சைமனு. இப்படி கூட இருந்தவங்களே அவரை நம்பலை, எல்லாரும் கைவிட்டு அனாதையாக தான் போனார். அவர் கடைசியில் கேட்குறாங்க சோல்ஜர்ஸ், இந்த ஆள் உங்கள் இயேசு கூட இருந்து வந்தாருன்னு. அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்கிறான், கோழி கூது. அப்போ இதெல்லாம் வந்து அவர் அனுபவிச்சவர் தான். கடைசியில் அப்போ கூட அவருக்கு நல்ல புத்தி இருந்துக்குன்னு இருந்துச்சு இயேசுக்கு. பிதாவை இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறிகலாது செய்கிறார்கள்னார். ஃபாதர் ஃபர்கிவ் தம் ஃபார் தே நோ நாட் வாட் தே டூனார். அப்பயும் விட முடியல அவருடைய நல்ல குணத்தை, கடவுள் மேலே இருக்கிற ஆசையை. தண்ணி தாகம், இடுப்பில் ஒரு துண்டுக்குது, அதுவும் கீழே விட போகிற கண்டிஷனுக்கு வந்துச்சு. இவங்க தண்ணி கேட்டால் ஈட்டியில் தண்ணி நினச்சி வாய்கிட்ட கொடுக்காம விளையாட்டு காட்டுறானுங்க. அப்போ அவருக்கு ஒரு சலிப்பு வருது. சொல்கிறார், ஃபாதர் ஒய் ஹவ் யூ ஃபர்சேக்கன் மீ அப்படிங்கிற, பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னா. அது வர்ற வரைக்கும் அவர் ஆத்ம பிரிவே இல்லை உடம்பை விட்டு. என்னை ஏன் கைவிட்டீர்ன்ற வார்த்தை வந்த உடனே அந்த உடம்புலேருந்து ஆத்மா பிரிஞ்சது. அதனால் கடவுள் மேலே இருக்கிற ஆசையை கூட நீ விட வேண்டியிருக்கும். இல்லைன்னா இந்த உடம்புக்குள்ளோ எந்தாவது ஒரு ஆசை இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு உன் ஆத்மாவும் சரீரமும் பிரிவே பிரியாது. அதுதான் ஹையஸ்ட் லெவலுங்கிறது. எல்லாத்தையும் எல்லா முறை என்னை மறந்த நலம் சொல்லா முருகாசுர பூபதியே, அதுதான் வந்து வாச்சா மகோச்சரம்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நிலை. இப்போ நீங்கள் இதெல்லாம் இருக்குது, எனக்கு எல்லா வசதியும் தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு கடவுள் மேலே கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நிஜமாக சொல்கிறேன், எனக்கு கடவுள் மேலே கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன எல்லாரும் கடந்தோடு தான். நீ நானே உலகத்தில் இருக்கிற ஈயரும் பூமியில் எல்லா ஜீவராசிகளும் கடவுள் தான். கடலில் ஒரு அலை, நீ அலை, நான் அலை, நம்ம எல்லாம் அலைஞ்சினே இருக்கிறோம். எல்லா அலையும் சேர்ந்தால் அதுதான் கடல். இந்த மாதிரி நீ நான் எறும்பு பன்னி குதிரை எல்லாம் சேர்ந்தால் எதுவோ அதுதான் கடவுள் இல்லையா? இதில் பெருசாக சொல்கிறது, நம்மளும் அதே ஒரு அண்டாவில் இருக்கிற பாயசத்தை ஒரு சின்ன டம்ளரில் எடுத்து பிடிச்சானா அதுவும் பாயசம் தானே. அதனால் நம்மெல்லாம் வந்து சின்ன டம்ளர் பாயசம், இதெல்லாம் சேர்ந்தால் அண்டாவில் இருக்கிற பாயசம் கடவுள். ஸோ வி ஆர் த சேம். அண்டம்னா வெளி உலகம், இதுக்கு பிண்டம்னு பேர். அதனால் அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது. ஸோ தெர் இஸ் நத்திங் கிரேட் அபவுட் காட் ஆர் காட்லினஸ் ஆர் எனி திங். பட் இதுக்கு உனக்கு வர்றதுக்கு உலகத்தில் நீ பிறக்கணும், எல்லாத்து மேலேயும் எண்ணங்கள் இருக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அண்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத நிலை வந்துடும். எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எவ்வளோ பெரிய சொத்து இருக்குது, எதுவும் என் பேரில் கிடையவே கிடையாது, நான் ட்ரஸ்ட்டு கூட கிடையாது, எதுலேயும் என் கையெழுத்தே தேவையில்லை. இந்த மாதிரி உன்னால் முடியுமா? இல்லையா? உன்னால் முடியவே முடியாது. இவ்வளவும் விடணும், நமக்கு நம்மளை போய் தெரியணும். ஏன்னா நீ கொண்டு போய் காட்டில் விட்டால் கூட இதை விட பெரிய ராமராஜ்யத்தை என்னால் உருவாக்கிட முடியும். உனக்கு தெரியணும் உன்னோட இன்னரன் பொட்டன்ஷியல், உன்னுடைய டிவைன் எனர்ஜி என்னன்றது உனக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த மொக்க செங்கல் பில்டிங்கெல்லாம் வச்சு தார் ரோடு போட்டுட்டு மரம் நட்டுறதெல்லாம் என்ன பெரிய விஷயம், இதெல்லாம் நம்ம தானே பண்ணோம். இதோட பெருசாக பண்ணிடலாம். ஆனால் பண்ணணுங்கிற எண்ணம் போயிடும். இந்த உலகத்தில் ஜனங்கிட்ட வந்து லோல்பட்டு எவ்வளோ மோசமான உலகம்லாம் தெரிஞ்சுக்கின அப்புறம் இன்ட்ரெஸ்டே இருக்காது அதில். ஸோ உங்களுக்கு புரியுறது கஷ்டம். நீங்கள் அந்த நிலையை அடையிற போது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா அவனுக்கு அது எப்படி அப்படின்னு, அது அப்படி தான். ஷிரடி சாய் பாபாவின் குரு திருப்பதி வெங்கடாச்சலபதி, வெங்குசாய் என்று அழைக்கப்படும் திருப்பதி வெங்கடாச்சலபதி தனது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி முழுவதையும் ஷிரடி சாய் பாபாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணியதோடு மட்டுமல்லாமல் அது டிரான்ஸ்பர் ஆகிவிட்டதா என்பதை உறுதியும் செய்திருக்கிறார். அவ்வாறு
தனது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி முழுவதையும் டிரான்ஸ்பர் செய்த பிறகும் திருப்பதி வெங்கடாச்சலபதி அதை விட பன்மடங்கு சக்தியுடன் பக்தர்களுக்கு தற்போது அருள் பாலிப்பது எவ்வாறு? பூர்ணமிதம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது சான்ஸ்கிரிட்டில். பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தாவும் மிஞ்சுவது பூர்ணம்தான் அப்படின்னு அர்த்தம். அதனால் உலகத்தில் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட், கொடுப்பதுனால குறைய போகிறதில்ல. இது மக்களுக்கு தெரியாது. ஊருணி நீரிழிந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்னாங்க. ஒரு ஊருணி என்னென்னா ஒரு ஊற்று, அதுலேருந்து நீ தண்ணி எடுத்தால் தான் ஊற்று சுரக்கும். நீ எடுக்காத வச்சுருந்தாலும் ஊற்று சுரக்கவே சுரக்கும். அதே மாதிரி கலங்கின தண்ணியோடு தான் கிடக்கும். அதனால் கொடுக்க கொடுக்க அது வளர்ந்துக்கிட்டே போகுமே தவிர குறையாது. கர்ணன் இருக்கான், அவங்ககிட்ட எவ்வளோ பவர் இருந்தது. இந்திரன் ஒரு மாதிரி வந்து ஏமாத்துறான், கிருஷ்ணன் ஒரு மாதிரி வந்து ஏமாத்துறான். அவங்க அம்மாவே ஒரு வரம் வாங்கிக்கிறான், நீ யாரையும் அடிக்கக்கூடாது, ஒரே ஒரு தடவை அர்ஜுனன் மேலே மாத்திரம்தான் உள்ளான்னு 1000 ரூல்ஸ் பேசி அவனை ஒரு வழி பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்தையும் கொடுத்த பின்னால் கூட அது எல்லாமே தர்மமாக மாறி போயிட்டு அவன் இன்னும் பவர்ஃபுல்லாகிறான். அப்போ கிருஷ்ணன் வந்து கேட்குறான், நீ செய்த எல்லா தர்மத்தினுடைய பவரையும் என்கிட்ட கொடு, தண்ணி இல்லையன்றான், ரத்தத்தில் கொடுங்குறான். இவன் சிவாஜிகன் சொல்ல மாதிரி ரத்தத்தினால தத்தம் பண்ணி கொடுக்குறான். ஸோ அவன் செய்த தானம் தவம் இல்லையா, அது பெருகின்னு தான் போச்சே தவிர குறையிறதே கிடையாது. அதனால் நீ யாருக்கு எவ்வளோ கொடுத்தாலையும் அது குறைய போகிறதில்ல. உங்கள் ஸ்கூலில் ஒரு வாத்தியார் இருக்காருன்னு வை, அவர் இந்த வருஷம் ஒரு 30 பசங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாரு. 2-3 செக்ஷன் இருந்தாலையும் அவங்களுக்கும் கற்றுக் கொடுப்பாரு, இல்லை வேறு கிளாஸில் இருந்தாலும் கற்றுக் கொடுப்பாரு. கற்றுக் கொடுத்ததுனால அவருடைய நாலேஜ் கம்மியாகுமா? அவர் வாத்தியார் வேலைக்கு வந்தது விடவே 10 வருஷம் கழித்து அவர் டீச்சிங் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இன்னும் பெர்ஃபெக்டாக ஆகிடும். ஏன்னா டீச்சிங் பண்ணி பண்ணி அவருக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சு போயிருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயமும் உலகத்தில் எடுக்க எடுக்க குறைவதில்லை. ஊர்ணி நிறைந்தற்ற மாதிரி தான் பூர்ணத்திலேருந்து பூர்ணத்தை எடுத்தால் மிஞ்சுவது பூர்ணங்கிற மாதிரி அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ மூக்கிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிருக்குது, என்ன போச்சு, அந்த மரத்துக்கு போச்சு, அது ஆக்சிஜனாக மாற்றுது, உன் மூக்குக்குள்ளே வந்துச்சா இல்லையா? அப்போ எங்கே போச்சு எங்கே வந்துச்சு? எனர்ஜி பீயிங் கான்ஸ்டன்ட் அப்படியே வருது. ஆகாசத்துலேருந்து மழை பெய்யுது, சாக்கடையிலையும் பெய்யுது, வயல்லையும் பெய்யுது, எல்லா இடத்துலையும் தான் பெய்யுது. எங்கே போகுது? திருப்பியும் வேப்பரைஸ் ஆகிட்டு போகுது, மேலே போயிட்டு திருப்பியும் மேகமாகிட்டு திருப்பியும் வரப்போகுது. அதனால் உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் கூட குறையிறதில்லை கூடுறதில்லை. எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட், இதுதான் விஞ்ஞான தத்துவம். அருள் கூட அப்படி தான், எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் தைரியமாக கொடுக்கலாம். இப்போ நீ சம்பாதிச்ச பணம்னு இருந்து வச்சுக்கோ, அந்த பணத்தை நீ தானம் பண்ண நீ செய்த தானத்தினுடைய பலன் வான் சிறிதா பெருத்து விடுவோங்கிறார். வானம் சிறிதாகவும் நீ செய்த தானம் தன்னுடைய பவர் ஜாஸ்தியாகவும் மாறிடும். வான் சிறிதா பெருத்து விடுங்கிற வார்த்தை இருக்குது நாலடியாரில். ஸோ நீ எவ்வளோ வேணால் கொடுத்துக்கிட்டே போக, குறையவே குறையாது. நான் 55 மலையப்பன் ஸ்ட்ரீட் பிராட்வேல இருந்தேன். அப்போது ஒரு மாதத்துக்கு தோராயமாக 8000 ரூபாய் செலவாகும். வர்றவங்க எல்லாருக்கும் 4 மசாலா வாங்கி கொடுப்பேன், டீ வாங்கி கொடுப்பேன், யாரோ சில பேர் கொக்கோ கோலா கேட்பாங்க, அதுவும் வாங்கி கொடுத்து வரைப்பேன். ஒரு 8000 ரூபாய் பட்ஜெட்டில் நடத்த முடிஞ்சது. அதுக்கப்புறம் பெசன் நகருக்கு வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம நீலங்கரைக்கும் வந்தோம். நீலங்கரையில் நம்ம சந்திரசேகர் இருக்கார் இல்லையா, உமா சந்திரசேகர், அவங்க ஒரு கேன்டீன் நடத்துவாங்க. கேன்டீன் பெய்டு, ஆனால் ரொம்ப நல்லா நடத்துனாங்க. ட்ரை கலர் இட்லி என்னென்னவோ எல்லாம் போடுவாங்க, ரொம்ப வித்தியாசமாகலாம் போடுவாங்க. அண்ட் அவங்க சாப்பாடு வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு சாம்பார் சாதம், ஒரு பொரியல், ஒரு தயிர் சாதம், அப்பளம், ஊறுகாய், ஏதோ ஒன்று அத்தனை பேருக்கும் கொடுத்துன்னு இருந்தாங்க. நம்ம பே பண்ணல, அவங்க கேன்டீன் நடத்துவாங்க, ஆனால் இதை அவங்க சர்வீஸாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுபோக நம்ம லேடிஸ் எல்லாம் ஒரு சின்ன கேன்டீன் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த காலேஜ் பசங்க அவங்கெல்லாம் நம்ம டிவோட்டிஸ் எல்லாம் அங்கே வந்து உட்காந்து அப்பப்போ சுட மசாலா தோசை அது இது சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்டுட்டு அது ஒரு பிக்னிக் மாதிரி இருக்கும் நீலங்கரையெல்லாம். அப்போ அந்த மாதிரி வந்து அங்கேயும் நான் பே பண்ணல. நான் ஆரம்பித்தேன் எப்பயோ ஒரு காலத்தில் மண்ணடியில், தானாக தான் வந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்தோமா, இங்கே நம்ம கேன்டீன் நடத்தின்னு இருந்தோம். ஆனால் சாப்பாடும் போட்டுனே இருந்தோம், சைமல்டேனியஸாக போட்டுனே இருந்தோம். டெய்லி ஏதோ ஒன்று கொடுத்துன்னு இருக்கும் இல்லையா? ஸோ இப்படி பல விஷயங்கள் நீ செய்ய தானாக வளர்றது நீ பார்ப்பேன். ஒரு விதையை போட்டோம், அந்த விதை நம்மளாகவும் போட்டிருக்கலாம், இல்லை காக்கா சாணி போட்டுச்சு அதுலேருந்து கூட வந்திருக்கலாம். ஆனால் அதில் ஒரு பெரிய மரம் வந்து கிளை வந்து அதில் 1000 பறவைகள் உட்கார்ற மாதிரி 1000 பழங்க வர மாதிரிலாம் ஆகி போயிடும். ஸோ இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் ஆரம்பம் கஷ்டம், அதுக்கப்புறம் தானாக நடக்கும். இப்போது
நம்மக்கிட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது, அதாவது பண்ணுறதுக்கு நம்ம யார் தெய்வம் தேவையில்லை. ஆனால் யாரோ பண்ணுறாங்க, நல்லது தானே. அவங்களுக்கு நம்ம ஆன்மீகன்றது கற்றுக் கொடுத்தோம், இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓரளவுக்கு அவங்க என்ன கடன் வாங்கியா பண்ண போகிறாங்க, இருக்கிறவங்க ஏதோ செய்வாங்க, செஞ்சுட்டா நல்லது தானே. அவங்க செய்ய அவங்களுக்கே தெரியும் அது எப்படி அவங்களுக்கு நல்லதாக மாறுதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் இன் இஸ் ஓன் பிளேஸ். இப்போ தர்மஸ்தலா இருக்குது, தர்மஸ்தலாவில் சாப்பாடு போடுறாங்க, நாளைக்கு 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. எப்படி போடுறாங்க? அங்கே ஹெக்கடேன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சாதாரணமாக அந்த ஊரில் ஒரு லேண்ட்லார்ட். அப்போ குதிரை மேலே ஒரு தர்ம தேவதை, இந்த ஜெயின் மதத்தில் தர்ம தேவதைகள்லாம் இருக்கும், அந்த மாதிரி குதிரை மேலே வர்றார். நான் இந்த தர்மஸ்தலாவை ஒரு புண்ணிய பூமியாக மாற்ற போகிறேன், உன்னை நான் கருவியாக தேர்ந்தெடுத்திருக்கேன், உனக்கு எவ்வளோ பணம் வேணுனாலும் தான தர்மத்துக்கு நான் கொடுத்துக்கினே இருப்பேன். ஒவ்வொரு வருஷமும் நான் குறிப்பிட்ட நாளில் வந்து எல்லாம் கரெக்டாக நடக்குதான்னு கேட்பேன், நீ எல்லாம் நல்லா நடக்குதுன்னு சொல்லணும், நேர்மையாக இருக்கணும், அப்போ இன்னும் கொடுத்துன்னே இருப்பேன். ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு. இப்படி தான் ஆரம்பித்தது தர்மஸ்தலாவில். இப்படி ஆரம்பித்ததுன்னா இப்போ என்ன, எப்போ போனாலும் பெரிய டைனிங் ஹால் இருக்குது, எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கிங்கு, 10,000 பேருக்கு உட்கார வச்சு ஜம்முன்னு சாப்பாடு போடுறாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அங்கே போகிற ஜனங்கள்லாம் இருக்காங்க, அவங்க இதெல்லாம் நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அங்கே இருக்கிற விவசாயிங்க அவங்க வயலில் வர்ற நெல், இது அரிசி, இதெல்லாம் இல்லைன்னா அங்கே வர்ற காய்கறிகள் எல்லாத்தையும் மூட்டை மூட்டையாக கொண்டாந்து முதல்ல வந்த பண்டைன்னுவாங்க, அதை கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. அண்டு அங்கே இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, வீட்டில் தேங்காய் வாங்கி கட்டுறதுக்கு 33 ரூபா அப்படி ஏதோ இருக்கும், இந்த பூஜை தரிசனத்துக்கெல்லாம் இருக்கும். அந்த பணத்தெல்லாம் வச்சு தான தர்மம் ஓடிக்கினே தாங்குது. ரொம்ப ஜாஸ்தியாக வந்தவுடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காலேஜு ஸ்கூலு இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அந்த வீரேந்திர ஹெக்டேன்றது அவர் ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பார், ஜெயின் அவங்க. அதனால் அவங்க தப்பு தண்டெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது. ஒரு வெள்ளை வேஷ்டி துண்டு போட்டுன்னு இருப்பார். நீ கூட போய் பார்க்கலாம், இந்த கோயிலுக்கு எதிரில் ஒரு வீடு இருக்கும், ஹீலியாடு பீடுன்னு பேர் அதுக்கு. வீடு பீடுன்னா வீடுன்னு அர்த்தம். அவர்கிட்ட போய் கிராமத்து ஜனங்கள்லாம் அவங்க குறைய சொல்லுவாங்க. இல்லை கிராமத்தில் 2 ஜனங்களுக்கு சண்டை இருந்தாக்கா அவர்கிட்ட போய் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் தீர்ப்பு. தர்ம தேவதைகள் இல்லையா, அதனால் கரெக்டாக சொல்லுன்ற நம்பிக்கையில் ஜனங்கள்லாம் போகிறாங்க. அங்கே நடந்துக்கிட்டு தான். அதுக்கப்புறம் கர்நாடகாவில் நிறைய இடங்கள் உண்டு. கட்டில் துர்கா கோயில் இருக்கு இல்லையா, அங்கே சாப்பிட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் சுப்பிரமணியா கோயிலில் போடுவாங்க. அது எப்படி வருது, அந்த இடத்துல ஒரு பெரிய மகான் இருந்தார், ஒய்சால ராஜா ஆண்ட காலம். அந்த மகான் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டார். இவன் அழுகுறான், ஐயோ நீங்கள் போயிட்டீங்களே, எனக்கு யாரும் வழிகாட்டுவாங்கன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நாளைக்கு காத்தால இங்கே ஆறு இருக்குது இல்லையா, எது இல்லை நேத்ராவதி தர்ப்பணான்னு சொல்லுவாங்க, கண்ணாடி மாதிரி இருக்கும்ன்றதுனால அங்கே போய் நில்லு. ஒரு அட்சய பாத்திரம், ஒரு கண்ணாடி வரும், அதை வச்சு ஒரு சம்புடம் வரும், ஒரு பொட்டி, பூஜை பொட்டி மாதிரி, அதை வச்சு அதை எடுத்து நீ வச்சுக்கோ, நான் ஒரு குறிப்பிட்ட நாளில் திருப்பியும் வந்து நான் தான் திறப்பேன் அந்த பொட்டியை, அது வரைக்கும் நீ திறக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த கோயிலில் மறுநாள் அவன் போனால் அவனுக்கு அந்த அட்சய பாத்திரம் கிடச்சிது. இன்றைக்கி அந்த சுப்பிரமணியா கோயிலில் இருக்கிற மூலஸ்தானத்தில் அந்த அட்சய பாத்திரத்தில் படைப்பாங்க. அதுக்கப்புறம் அண்டாவில் கொட்டிடுவாங்க அந்த படைச்சதை, சாப்பாடு போட்டுனே தாங்கிறாங்க. ஜனங்க எல்லாருக்கும் சுப்பிரமணியா கோயிலில் போட்டுனே இருக்காங்க. இந்த ராஜா சும்மா இல்லாத என்ன பண்ணால் அந்த பொட்டிக்குள்ளே என்ன ஆகுதுன்ட்டு பார்க்குறான், திறக்க முடியல. யானை விட்டு திறந்த உடனே அவன் உடம்பெல்லாம் பற்றி எரியுது. அப்போ என்னை மனுஷன உடனே ஒன்றை மாதிரி ஒரு சிலை பண்ணி அது மேலே வர்ற ஜனங்களெல்லாம் உப்பு மிளகு கொட்டை சொல்ல, அப்போ தான் உனக்கு இது போகுன்னாங்க. இன்றைக்கி நீ கோயிலை சுற்றி வர்றபோது இந்த சைடில் அவனுடைய சிலை இருக்கும், ஒய்சால ராஜாது. ஸோ அது ஒரு பெரிய மகான். அவருடைய தவந்தான் அந்த சம்பளத்துக்குள்ளே ஆத்மஸ்வரூபமாக வச்சுருக்காரு. இன்றைக்கான ஒரு நாள் அவர் வரலாம். அதில் அங்கே சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை, அட்சய பாத்திரமா. அதனால் கர்நாடகாவில் இருக்கிற எந்த கோயில் சாப்பாடை விட சுப்பிரமணியா கோயில் சாப்பாடு டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா அது டிவைன். அட்சய பாத்திரம்ன்றது மணிமேகலை எல்லாம் படிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி. தர்மஸ்தலாவில் முதல்ல ஆரம்பித்தாங்க, சுப்பிரமணியாவில் ஆரம்பத்தில் இருந்தது. ரொம்ப வருஷம் கொல்லூரில் இல்லாமல் இருந்தது. இப்போ கொல்லூர்லேயும் போடுறாங்க, கொல்லூர்லேயும் சாப்பாடெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கோகர்ணத்தில் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது. அண்டு இப்போ கொஞ்சம் ஒரு ஓலைக்கொட்டாய் மாதிரிலாம் போட்டு ஒரு அங்கேயும் சாப்பாடெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கர்நாடகாவில் ஒரு இந்த பக்கம் மேங்களூர் சைடில் இருக்கிற எல்லா கோயில்லையுமே சாப்பாடெல்லாம் போடுறாங்க. அது போட போட வளர்ந்துன்னு தான் இருக்கும். பெரிய கோயில்னு நினைக்க வேணாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்கள் இதுக்கு போயிட்டு வர்றீங்க இல்லையா, பெங்களூர்லேருந்து வர்றபோது ஒரு பெரிய மகான் நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து போனவர், அவருக்கு ஒரு கோயில் இருக்குது, ஆல்மோஸ்ட் இந்த மதனப்பள்ளி அந்த ஏரியா கிட்டே இருக்குது. அங்கே டேபிள் போட்டு சாம்பார் ரசத்தோட ஃபுல் சாப்பாடே போடுறாங்க. அண்டு ஓடிக்கின்னு தான் இருக்குது. அது கூட ஒரு காலத்தில் அன்னவரம் சத்யநாராயண சாமி கோயிலில் சாப்பாடு போடாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயவாடாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்மாச்சலத்தில் போட ஆரம்பித்தாங்க. போட ஆரம்பித்தப்பறம் அதெல்லாம் பெருசாகி போயிடுச்சு. அதே மாதிரி ஹரித்வார் ரிஷிகேஷ் எல்லாம் போனீங்கன்னா எங்கே வேணால் போய் சாப்பிட்லாம். நீ காலையில் 6 மணிக்கு மணி அடிப்பாங்க. போனேன்னா ஒரு ட்ரம்மில் காஃபி ஒன்றுத்தில் டீ ஒன்றுத்தில் பால் இருக்கும், நீ எடுத்து வச்சுன்னு குடிக்கலாம். அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு போனேன்னா ஆளு போகான்னுவாங்க, அவள் உப்புமா மாதிரி ஒன்று, உப்புமா ஏதாவது கொடுப்பாங்க. மத்தியானம் சாப்பாடு சப்பாத்தி தால், ஒரு காய், ஒரு இது தால் கிச்சடி, ஒரு கிளாஸ் மோர் கொடுப்பாங்க. திருப்பியும் சாயந்தரம் கொடுத்துன்னே தாங்கிறாங்க. உனக்கு சாப்பாடு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, அவங்கக்கிட்ட போனேனாக்கா அவங்க ஒரு ஸ்டவ்வு அரிசி பருப்பு எல்லாம் கொடுப்பாங்க, நீயே குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ ஒன்றுமே பஞ்சமே இல்லை. இப்போ நீங்கள் அமர்நாத் யாத்திரை போகிறீங்க, இந்த மாதிரி சில யாத்திரைகள்லாம் வடநாட்டில் போகிறாங்க இல்லையா. இப்போ கங்கா தண்ணி எடுத்துன்னு வராங்க ஹரித்வார்லேருந்து, அவங்கவுங்க ஊருக்கு எடுத்துன்னு போவாங்க. அவங்க ஊரில் இருக்கிற கோயிலில் அபிஷேகத்துக்காக வருவாங்க. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வர்ற வழியில் இந்த இருமுடி மாதிரி ஒன்று இவங்க எடுத்துன்னு போகிறாங்கல்ல, அதை கட்டுறதுக்காக 2 குச்சி நட்டு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருப்பாங்க. பெரிய பந்தல் போட்டு இவங்கெல்லாம் படுத்துக்குவாங்க. இவங்களுக்கு வர்ற வழி பூரா கோகோ கோலா என்ன, அது அமர்நாத் யாத்திரை நீ போய் பாரு, எத்தனை விதமான சாப்பாடு, எத்தனை விதமான ஜூஸ் எல்லாம் கொடுத்துன்னு இருப்பாங்க தெரியுமா. இல்லை ஃப்ரீ கும்பிட்டு கொடுப்பானுங்க. 50 கிலோமீட்டருக்கு ஒருக்கா லாரியாக வந்து பஞ்சாப்லேருந்து அங்கேருந்து வந்து இறங்கலாம். அவங்கெல்லாம் உட்காந்து ரோட்டில் நின்று கும்பிட்டுட்டு உன்னை கூப்பிட்டு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்வாங்க. நீ என்ன கேட்டால் கொடுப்பாங்க. அமர்நாத்லேயும் தரிசனம் நடக்கும். பஞ்சாப்காரங்களுக்கு இதிலெல்லாம் ரொம்ப, ஒரு லாரி எடுத்துன்னு ஊருக்குள்ளே போய் யாத்திராக்காரங்களுக்கு சாப்பாடுனா அப்படி போட்டுருவாங்க. அவங்க நிலத்தில் வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து போட்டுருவாங்க. இப்படி தானத்துக்கும் தர்மத்துக்கும் எங்கேயுமே பஞ்சம் கிடையாது. செய்யணுங்கிற எண்ணம் வந்துட்டா எப்படியெல்லாம் அது நடக்கும்ன்றது நீயே பார்த்துடலாம். எல்லா இடத்துலையும் இருக்குது, பல இடங்களில் இருக்குது. இப்போது ஹரித்வாரில் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது. முதல்ல 4 ரூபா கொடுத்தியானா ஐயப்ப சாமிக்கு படைச்ச ஒரு சாப்பாடு, ஒரு சாம்பார் இல்லை தாலோடு கொடுப்பாங்க. 4 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. 5 ரூபாய்க்கு ரூம் கொடுப்பாங்க. அங்கே ஐயப்பன் கோயிலே கொடுப்பாங்க ஹரித்வாரில். மற்ற இடங்கள்லாம் அது கூட கிடையாது. எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்கிறாங்க. எல்லாம் நீங்கள் எங்கேயாவது போகணும், 4 ஊருக்கு போயிட்டு வாங்க. அப்போ தான் எங்கே இப்போ ஷிரடி பாபா கோயில்லையும் இருக்குது. அதே மாதிரி ராகவேந்திர மந்திராலயம் இல்லையா, அங்கேயும் சாப்பாடு போடுவாங்க. ஜனங்க நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறாங்கன்றதுனால 1 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கணும் நீ. அப்போ தான் உனக்கு பணத்தோட மரியாதை தெரியுன்றதுனால 1 வகுத்து ஒரு டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் போய் உட்காந்து சாப்பிட்லாம். அங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆரம்பித்தாங்க. 24 மணி நேரம் ஸ்ரீரங்கத்துலேயும் பழனிலையும் சாப்பாடெல்லாம் ஆரம்பித்தாங்க. பொதுவாக இந்த கோயம்புத்தூர் பாருங்களுக்கெல்லாம் தான தர்மத்தில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால் பழனி கோயிலில் நல்லாவே சாப்பாடெல்லாம் போட்டுருந்தாங்க. ஸ்ரீரங்கத்தில் நான் சாப்பிட்டதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ தமிழ்நாட்டில் ரத்தனகிரி கோயிலில் ஒரு நாளைக்கு இவ்வளோ டோக்கன் கொடுக்குறாரு. 250 பேரோ என்னமோ கணக்கு வச்சுக்கிறாரு. ஆனால் நல்ல சாப்பாடு போடுறாரு. ஒரு ஹோட்டல்காரனுக்கே கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்து டெய்லி அவர்கிட்ட தட்டில் கொண்டு போய் காட்டிட்டு வரணும். அதெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. ரத்தனகிரி கோயிலுக்கு போகிறாங்க. உலகம் பூராவும் இந்த தான தர்மமெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு எண்ணம் வரத்துக்கு லேட் ஆகலாம், ஆனால் அதுக்கப்புறம் நிற்கிறதே இல்லை. நீங்கள் வான் சிறிதாக பெருத்து விடுது. இப்போ தானே சொன்னேன், வானம் சிறியதாகவும் தர்மத்தினுடைய பவர் ஜாஸ்தியாகவும் மாறிடும். அனுபவத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீ கூட செய். எந்த தான தர்மம் நீ செஞ்சாலையும் ஐயோ நமக்கு வசதியிலேயே சம்பளம் கம்மியாகுதுன்னு நினைக்காத. யதாசக்தி உன்னால் சின்ன அளவுக்கு செய். அது எப்படி வளருதுன்றது நீ பார்ப்ப. ஏன்னா நீ தானம் செய்ய அந்த பவர் உனக்கு திரும்பி வந்தது. நீ செஞ்ச தானம் உனக்கு திரும்பி வருது. உன் கர்மா கொஞ்சம் அதெல்லாம் கம்மியாகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. எல்லாரும் செய்யலாம், தப்பே இல்லை. जगज्जालपालं कचत्कण्ठमालं शरचन्द्रपालं महादैत्यकालं नभो नीलकायं दुरावारमायं सुपद्मासहायं भजेऽहं भजेऽहम्
सदाम्भोदिवासं गलत्पुष्पहासं जगत्सन्निवासं शतादित्यभासं गदाचक्रशस्त्रं लसत्पीतवस्त्रं हसच्चारुवक्त्रं भजेऽहं भजेऽहम् रमाकण्ठहारं श्रुतिव्रातसारं जलान्तर्विहारं धराभारहारं चिदानन्दरूपं मनोज्ञस्वरूपं धृतानेकरूपं भजेऽहं भजेऽहम् जराजन्महीनं परानन्दपीनं समाधानलीनं सदैवानवीनं जगज्जन्महेतुं सुरानीककेतुं त्रिलोकैकसेतुं भजेऽहं भजेऽहम् कृताम्नायगानं खगादेशयानं विमुक्तिर्निदानं हरारादिमानं स्वभक्तानुकूलं जगद्वृक्षमूलं निरस्तार्थशूलं भजेऽहं भजेऽहम् समस्तामरेशं द्विरेफाभकेशं जगद्विम्बलेशं हृदाकाशवेशं सदा दिव्यदेहं विमुक्ताखिलेनं सुवैकुण्ठगेहं भजेऽहं भजेऽहम् सुरालीबलिष्टं त्रिलोके वरिष्ठं गुरूणां गरिष्ठं स्वरूपैकनिष्ठं सदा युद्धधीरं महावीरवीरं भवाम्भोधितीरं भजेऽहं भजेऽहम् रमावामभागं तलानग्ननागं कृतादीतयागं गतारागरागं मुनीन्द्रैः सुगीतं सुरैः सम्परीतं गुणौघैरतीतं भजेऽहं भजेऽहम् गुणौघैरतीतं भजेऽहं भजेऽहम् गुणौघैरतीतं भजेऽहं भजेऽहम् ॐ जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ॐ जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா